வணக்கம். ஓம் நம சிவாய. இந்த பால்வெளி மண்டலத்தில் நம்ம சூரிய குடும்பத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகள், அது நம்ம சூரிய குடும்பம் எப்போ உருவாச்சு, பல்லாயிரம் கோடி வருஷம் முன்னால் எப்போ உருவாச்சுன்றது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது இல்லைங்களா? அது உருவாகி எத்தனை கோடி வருஷங்கள் ஆச்சோ. ஓகே, இந்த நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள், இதில் நிகழ்வுகள் டெய்லி நடக்கிற நிகழ்வுகள் சாதாரணமான விஷயம். அது அப்படிதான் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இதையெல்லாம் பெருசு பண்ணி நாம் பூதாகரமாக பண்ணி மக்கள்கிட்ட நம்ம ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்குற மாதிரி தோணுது. கிரகணம் அப்படின்பது சூரியன், சந்திரன், பூமி ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற போது நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். சயின்டிஃபிக்கா கிரகணத்தப்போ யாரும் சாப்பிடக்கூடாது. கிரகணம் முடிஞ்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிடலாம், இவ்வளவுதான். கிரகணத்துக்கு ஒரு 2 ஹவர் முன்னாடி சாப்பிடணும். ஏன்னா ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும். அந்த கதிர்வீச்சு அதை ஏதோ சொல்றாங்க, அதை விட்டுருங்க. இது தெரிஞ்சா போதும். மற்றபடி நீங்களே சொல்றீங்க யார் யாருக்கு என்னென்ன கர்மாவோ அதுதான் நடக்கும்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் கிரகணம் வந்ததுன்னா, சூரிய கிரகணம் வந்ததுன்னா இந்த நிகழ்வு, சந்திர கிரகணம் வந்ததுன்னா இந்த நிகழ்வு, இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது ஸ்பெசிஃபிக்காக சில நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வருது, அந்த நட்சத்திரத்தில் வருது. ஏற்கனவே எல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்கோங்க. ராகு கேதுன்னு ஒரே பயமாக இருக்குது. இதில் நீங்கள் வேறு ராகு நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் வர்றதுனால சதய நட்சத்திரக்காரங்களாம் உஷாராகிருங்க. இவங்கெல்லாம் போய் பிரீத்தி பண்ணிக்கோங்க, போங்க பூஜை பண்ணுங்க. அப்புறம் நீங்களே சொல்கிறீங்க ஜாதகத்தில் என்ன இருக்கோ, அவங்க கர்மா என்ன இருக்கோ அதை தான் அவன் அனுபவிச்சு தான் ஆகணுன்றீங்க. அப்படி அனுபவிச்சு தான் ஆகணும் போது எதுக்குமே பரிகாரம் இல்லைங்க. எதுவுமே பரிகாரம் இல்லை. அதனால நீங்க யாருமே இதை பற்றியெல்லாம் ரொம்ப பார்க்க வேணாம். கிரகணமா அந்த நேரத்தில் சாப்பிடாதீங்க. ஒரு 2 ஹவர் முன்னாடி சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே போட்டுருங்க. மீந்ததெல்லாம் சாப்பிடாதீங்க, போட்டுருங்க. மறுநாள் காத்தால எல்லாத்தையும் அலம்பிட்டு சுத்தமாக குளிச்சுட்டு சமையல் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோதான். கிரகண தோஷம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. கிரகண நேரத்தில் எதுவும் சாப்பிடாதீங்க. ஒரு 2 ஹவர் முன்னால் சாப்பிட்ருங்க. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுதுங்க. இதே மாதிரி எல்லாரும் இருக்க வேண்டியது தான். அதை விட்டுட்டு இதெல்லாம் தேவையெல்லாம் படிச்சுட்டு இந்த நட்சத்திரத்தில் வரனால அந்த நட்சத்திரக்காரங்கெல்லாம் போகணும், இவங்கெல்லாம் இந்த பிரீத்தி பண்ணிக்கணும், இந்த பரிகார பூஜை பண்ணிக்கணும், புரியுதுங்களா? இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்களே ஒரு திஸ்ட் வைப்பாங்க. என்னன்னா, உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு வரும். உங்கள் கர்ம வினை எதையோ அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இப்படின்றதையும் அவங்க சொல்லிடுவாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு தெரியல. ஆகமத்தில் கிரகணம் என்பது ஒரு நிகழ்வு, நம்ம பால்வெளி மண்டலத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வணக்கம்.